ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நடக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுறீங்களோ அவங்களோட பிரச்சனைய இந்த ஒரு கிளாஸ் சரி பண்ணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நிஜம்தான். இடுப்பு வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, குதிக்கால் வலி, நரம்பு வலி, இந்த மாதிரி பல பிரச்சனைகளால கஷ்டப்படுறவங்க இந்த ட்ரிங்கை தயார் பண்ணி தவறாம குடிங்க. கேஸ், அசிடிட்டி, மலச்சிக்கல், நம்ம உடம்புல ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கிற வாத தோஷம். வாத தோஷம்னா கேஸ். சோ அதனால நம்ம மூட்டுகள்ல டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கறது, நடக்க முடியாத பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த வாத தோஷம் தான் முக்கியமான காரணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆயுர்வேதிக் ஹோம் ரெமெடியை வச்சு நம்மளோட வாத தோஷத்தை ஈஸியா சரி பண்ணிடலாம். இந்த ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாமா? வீடியோவை ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இதுக்கு முதல்ல 2 கிளாஸ் அளவு தண்ணியை ஒரு பேன்ல எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான முதல் பொருள் சுக்கு பொடி. நீங்க சுக்கு பொடியை 1/2 ஸ்பூன் அளவுல எடுத்துக்கோங்க. கேஸ், அஜீரணம், அசிடிட்டி, குறிப்பா வாதம் சம்பந்தமான பிரச்சனைக்கும் சுக்கு பொடி ரொம்ப நல்லா வேலை பண்ணுது. எதுக்குன்னா இந்த சுக்கு நம்மளோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது. இது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நாட்டு மருந்து கடைகள்லயே கம்மியான விலைகள்ல கிடைக்குது. இத கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான 2வது பொருள் ஓமம். ஓமத்துல எவ்வளவோ சத்துக்கள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஓமம் நம்ம வயிற்றுல ஏற்படுற கேஸ், அசிடிட்டி, அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணி ஜீரண மண்டலத்தை துரிதப்படுத்துது. இப்போ ஓமத்தை 3/4 ஸ்பூன் அளவுல இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவுல சேர்த்துக்கலாம். இது நம்ம வயிற்றை சுத்தப்படுத்தி கெட்ட கொழுப்புகளை வெளியில அனுப்புறதால உடல் எடையையும் நீங்க வேகமா குறைக்கலாம். அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது பிரியாணி இலை. இததான் பே லீஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வாத தோஷத்தை சரி பண்றதுக்கும் நம்ம வயிறை சுத்தப்படுத்துறதுக்கும் பிரியாணி இலை ரொம்ப நல்லா வேலை பண்ணுது. குறிப்பா இந்த பிரியாணி இலைய சர்க்கரை நோய்க்கும் அதிகமா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்குது. இந்த தண்ணி பாதியா வத்துற வரைக்கும் நம்ம இதை சூடுபடுத்தணும். கணிசமா 8ல இருந்து 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை சிம்ல வச்சு சூடுபடுத்துங்க. பாத்தீங்க இல்லையா, இப்ப தண்ணி நல்லா சூடாயிருச்சு. தண்ணியோட கலரும் நல்லா மாறி இருக்கு இல்லையா? இந்த தண்ணி நல்லா வெதுவெதுப்பா வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ்ல வடிகட்டிக்கோங்க. நம்ம ஜாயிண்ட் பெயினை முழுவதுமா சரி பண்ற ஒரு ஆயுர்வேதிக் ரெமெடி தயாராயிடுச்சு. இந்த கஷாயத்தோட உங்களுக்கு இனிப்பு சுவை தேவைப்பட்டா 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்க்கறதால இந்த ட்ரிங்க் இன்னும் டேஸ்ட் ஆகுறதோட நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த ட்ரிங்கை நம்ம எப்ப எடுத்துக்கணும்னா, ஆனா இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டை எடுத்துக்காம இருக்கிறது தான் நல்லது. எதுக்குன்னா இந்த பொருட்கள் நம்ம உடம்புல இன்னும் வாத தோஷத்தை அதிகப்படுத்தும். இந்த ட்ரிங்கை நீங்க காலையிலயோ இல்ல ஈவினிங் டைம்லயோ கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற எந்த நேரத்திலையும் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் குடிக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டா காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம். இல்லாட்டி நம்ம ஈவினிங் டைம்ல டீ குடிப்போம் இல்லையா, 5ல இருந்து 6 மணிக்குள்ளேயும் குடிக்கலாம். ஆனா இந்த ட்ரிங்கை எடுத்துக்கிறப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு டீ குடிப்போம் இல்லையா, மெதுவா ஒவ்வொரு சிப்பா குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் 3-4 நிமிஷத்துக்கு நிம்மதியா குடிக்கணும். ஒரே தடவைன்னு கடக்குன்னு குடிக்காம மெல்ல ஆஸ்வாசமா குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கிறப்போ நம்ம இடுப்பு பலவீனம், மூட்டு வலி, முழங்கால் வலியை சரி பண்றதுக்கு ரொம்ப உதவுது. ஃப்ரெண்ட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணி 10 நாளைக்கு இந்த ட்ரிங்கை தொடர்ந்து எடுத்துக்கிறப்போ உங்களோட இடுப்பு வலி, முழங்கால் வலி, மூட்டு வலியை சரி பண்றதோட ஜீரண சம்பந்தமான பிரச்சனையையும் சரி பண்ணும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க உங்க டயட்ல இந்த ட்ரிங்கை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எந்தவித பெயினுமே இல்லாட்டி கூட வாரத்துக்கு 1 இல்லாட்டி 2 தடவை எடுத்துக்கிறப்போ உங்க ஆரோக்கியம் இன்னும் அதிகமாகிறதோட எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.